வணக்கம் பகத்சிங். வணக்கம் அண்ணா. பகத்சிங்கா மாதிரி இந்த மன்றத்துக்கு வந்தாச்சு. என்ன பேச போகிறீங்க, எப்படி பேச போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு உள்ளபடியே ஆவலாக இருக்கிறோம். ரேவதி அம்மா முகில் என்ன பேச போகிறான் அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போயே தயாராகிட்டாங்க. நேயர்கள் நீங்களும் தயாராகிடுங்க. சிறப்பான உரையை வழங்க முகிலும் தயாராக இருக்கிறான். சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வீரத்தின் விளைநிலமாய் சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய இரத்த ஓட்டமாக இருந்தவர்தான் பகத்சிங். ஆம், நான் பகத்சிங் பேசுகின்றேன். எனக்கு முன்பு உள்ள பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு அவரின் உடலை எரித்த போது இந்திய தாய்மார்கள் கதறி எழுதார்கள். கருவுற்ற தாய்மார்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட தாய்மார்கள் பகத்சிங் உடலை எரித்த சாம்பலை தனது வயிற்றில் தடவிக்கொண்டு தனக்கு பகத்சிங்கை போல ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் என் தாய் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக என்னை கருவில் சுமக்கும் பொழுது அவரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தார். அதனால் மீண்டும் பிறந்து உங்கள் முன் நிற்கிறேன் பகத்சிங்காக. இன்குலாப் ஜிந்தாபாத். பழைய பகத்சிங் தன்னுடைய 12 வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்து தன்னை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மாற்றிக்கொண்டார். நான் இந்த 12 வயதில் பகத்சிங்காக மாறியிருக்கிறேன். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்ததோடு என் போராட்டம் முடிந்து விட்டது என்றுதானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள். அதுதான் இல்லை. நான் இன்றும் என் போராட்டத்தை தொடர்வேன். இந்த உலகில் நான் மட்டும் பகத்சிங் இல்லை. இந்த உலகில் பல பகத்சிங்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களின் வடிவில் இருக்கிறேன். எங்கு, எப்படி, யாரின் வடிவில் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பகத்சிங் முளைக்கின்றார். இன்று எத்தனையோ ராணுவ வீரர்களின் வீரத்திலும் இன்னுயிர் தியாகத்திலும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். மேஜர் முகுந்தை அமரனாக்கி அதை கொண்டாடிய மக்களின் அன்பில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நாளை காலை மெழுகுவத்தியின் ஒளி மங்குவது போல நானும் மறைந்து விடுவேன். ஆனால் நம்முடைய குறிக்கோள்களும் லட்சியமும் இந்த உலகை பிரகாசிக்க செய்யும். மீண்டும் பிறப்போம். எண்ணற்ற இந்நாட்டு வீரர்களின் உருவில் என்று கூறிவிட்டு தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டார் அன்றைய பகத்சிங். நான் ஒரு வீரனின் உருவில் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறேன். என்ன உருவில் தெரியுமா? இந்திய ராணுவ உடையில் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கு தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? மே 29, 1999ஆம் ஆண்டு 14,000 அடி உயரத்திலே போர் பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்தேன். 2 வீரர்களை நான் தாக்கினேன். என் மீது குண்டடிப்பட்டது. அப்பொழுது என்னுடைய உயரதிகாரி என்னை பின்வாங்கச் சொன்னார். ஆனால் அந்த காயத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் முன்னேறி சென்று பல வீரர்களை சுட்டு தாக்கி அழித்தேன். என் மீதும் குண்டடிப்பட்டு வீரம் மரணம் அடைந்தார் அந்த வீரர். அவரின் உடல் கிடைக்கவே இல்லை. அப்பொழுது அவர் தாயாரிடம் சென்று, உங்கள் மகனின் உடல் கிடைக்கவே இல்லை, வருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டவுடன் அந்த தாயார் வீரத்துடன் பதில் சொன்னார், என் மகனின் உடலும் எல்லை காக்கும், எதிரிகளை தாக்கும் என்று கூறினாரே. அந்த தாயாரின் வீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வீரர் யார் தெரியுமா உங்களுக்கு? அந்த வீரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மேஜர் மாரியப்ப சரவணன் தான் அந்த வீரர். மன்னிப்பு கடிதம் எழுத மாட்டேன் என்று அன்று ஒரு வீரராக நின்றேன். என்னடா இவன் கோபத்தோடே கொப்பளித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? ஆம், நான் கோபத்தோடு தான் கொப்பளிக்கின்றேன். எனக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கின்றது. அன்றைய பகத்சிங்கை எல்லோரும் மதித்தார்கள். காலம் காலமாக பகத் என்ற பெயரில் எல்லா வீட்டிலும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் இன்று நான் வந்தால் இன்றைய இளைஞர்கள் என்னை மதிப்பார்களா என்றே தெரியவில்லை. அதுதான் எனக்கு மிகவும் பெரிய ஐயம். அதை தீர்த்து வையுங்கள். நான் தமிழன், நான் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று மட்டும் கூறுகிறீர்களே. நண்பர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இந்தியன். இன்குலாப் ஜிந்தாபாத். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம புகைப்படங்களில் தான் பகத்சிங்கை பார்த்துருக்குறோம். ஏறக்குறைய அந்த உருவ ஒற்றுமை அப்படியே இருக்குது. தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு.
ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. நிறைய செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினி அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். உண்மையிலேயே நான் வந்த உடனே பார்த்த உடனே நினச்சேன், இப்படி ஒரு உருவ பொருத்தமா, அதுவும் அந்த தொப்பியை போட்ட பிறகு அவங்க அம்மா வந்து அந்த நம்மளுடைய தேசிய கொடியை குத்தி விட்ட பிறகு நிஜமாகவே அதே இந்த நம்ம புஸ்தகத்தில் என்ன பார்த்துருக்குறோமோ அதே முகம், அதே சிரிப்பு. இப்படி எப்படி முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா என்னை இங்கே அழைத்ததற்கு இந்த குழந்தை செல்லங்களை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் சொன்னதில் எனக்கு பிரகலாதன் நினைவுக்கு வந்தது. தன்னுடைய வயிற்றில் இருந்த பொழுது நாரதர் சொன்ன கதையை கேட்டு அவன் நாராயணனை நம்பினான். இந்த அம்மா சொன்னதை கேட்டு பகத்சிங் மீது இவருக்கு மாறாத ஒரு பிரேமை வந்தது. அப்படிங்கிற அந்த ஒரு, அது கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொன்ன விதம் ரொம்ப அழகு. எந்தெல்லாம் அவருக்கு கோபம் கொப்பளிக்கிறது என்பது ஒரு ஒரு சிவாஜி கணேசனுடைய முகத்தில் இருக்கிற நடிப்பு அத்தனையும் இந்த சின்ன பிள்ளை காட்டிடுச்சு. ஆக மொத்தம் இந்த பகத்சிங்க்கு இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி அம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முகவரி மாறிய முகத்திற்காகவும் நாங்கள் அரங்கத்திற்கு அவர்கள் அருகிலேயே சென்று வாழ்த்த வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் அது சும்மா ஒவ்வொருத்தருக்கும் எந்திரிச்சா அது ஒரு போலித்தன்மையாக ஆய்விடும் என்பதால் இங்கிருந்தபடியே உங்கள் கைத்தட்டல்களை முதலில் அவருக்கு தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா. இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, 2 விதமாக இன்றைக்கி இவர் பேசினார். அதில் உள்ள நுட்பத்தை தாம் பகத்சிங்காவும் பேசினார். மாறி நான் ஒரு தாயார் வயிற்றில் பிறந்திருக்கேன், இந்த பகத்சிங் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த விதம் இருக்கு பாருங்க, அதற்கு ஒரு கூடுதல் கைத்தட்டல். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர் பெருந்தகைகளும் நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கோல் அப்படிங்கிறத செட் பண்ணால் அதுக்கு மேலே ஏறி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா போட்டியாளர்களும் சிறப்பாக பேசுகிறாங்க, உங்கள் நண்பர்கள் அத்தனை பேரும். இது கால் நிறைவு சுற்று. இறுதியில் என்ன முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து அந்த முடிவை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.